ஹலோ ஆல். பொட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு ட்ரிப்புக்கு தாங்க கிளம்பியாச்சு. ட்ரிப் என்னவோ 3 நாள் தான். ஆனால் நான் எத்தனை பேக் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அதுதான் நம்ம ஸ்பெஷாலிட்டி. நம்மளே தோண்டி தொலைக்கி ஒரு ட்ரிப்புக்கு கிளம்புனா போகும்போது செம மழைங்க. ஒரே நல்ல விஷயம் என்னென்னா, என் பொண்ணு போகும்போது சமத்தா தூங்கிட்டா. 2 மணி நேரமும் தூங்கிட்டே வந்தா. ஆனால் வரும்போது அது மொத்தத்துக்கும் சேர்த்து என்னை வச்சு செஞ்சுட்டாங்க. ட்ரிப்பு போகிறது ஜாலியாக இருந்தாலும் ஆனால் அதுக்கான ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்குள்ளே நாக்கு தள்ளிடுது. பாப்பாவுக்கு காலைல என்ன கொடுக்குறது, மத்தியானம் என்ன கொடுக்குறது, நைட்டு என்ன கொடுக்குறது, அங்கே சமைக்கிறதுக்கு இடம் இருக்குமா, பாத்திரம் இருக்குமா, கத்தி இருக்குமா, பிளேடு இருக்குமான்னு மொத்தத்தையும் கேல்குலேட் பண்ணி கூட்டிகிட்டு போனோம். பாப்பா பிறந்ததுக்கப்புறமா நாங்கள் எங்கே வெளியே போக பிளான் பண்ணாலுமே இந்த மாதிரி சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் தாங்க புக் பண்ணிக்கிறது. ஏன்னா அப்போ தான் பாப்பாவுக்கு குக் பண்ண முடியும். நான் இது வரைக்குமே அவளுக்கு ஹோட்டல் ஃபுட்டு கொடுத்ததே கிடையாது. ஸோ அதனால் எங்கே வெளியே போகிறதுனாலும் நான் வீட்டிலேருந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். அது இல்லாமல் கொஞ்சம் ஓட்ஸு, அந்த நட்ஸ் பவுடர், அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரூட்ஸு இதெல்லாமும் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ தட் அங்கே போகும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். டக்குன்னு நம்ம குக் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ அவளுக்காகவே நாங்கள் இந்த மாதிரி சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்குவோம். இந்த வாட்டியும் இதே மாதிரி ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் தான் புக் பண்ணியிருந்தோம். அது ரொம்பவே நீட்டாக நல்லா இருந்துச்சுங்க. எல்லாமே வச்சுருந்தாங்க. வெசல்ஸாக இருக்கட்டும், க்ளீன் பண்ணுறதுக்கு டிஷ் வாஷிங் லிக்விட், நார், துணி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. மேரேஜுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் போகிறதுனா ஜாலியாக ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கிட்டு, மேக்கப் ஐட்டம்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஜாலியாக கிளம்புற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போது அதெல்லாம் எடுத்து வைக்கிறோமோ இல்லையோ, இந்த மாதிரி ஃபுட் ஐட்டமு, பாப்பாவுக்கு என்ன வேணும்னு பார்த்து அவளுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கே கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம லைஃப் போக போக வாழ்க்கையோட அந்த பெர்ஸ்பெக்டிவே மாறிடுது. அதை நான் லேட்டராக ரொம்பவே உணர்றேன். நம்ம அம்மாக்கள்லாம் எவ்வளோ பாவம் அப்படிங்கிறது நம்ம அம்மா அனுப்புறம் தாங்க தெரியுது. ட்ரிப்காக நாங்கள் எங்கெங்கே போனோம் அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோலாம் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.